வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்சன் L3150 இந்த பிரிண்டர் ஆல் இன் ஒன் பிரிண்டர் டிரைவர்ஸ் எப்படி கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. டிவைஸ் மேனேஜரில் பார்த்தா அந்த பிரிண்டரோட டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகாமல் எல்லோ மார்க்கில் காமிக்குது. உங்கள்கிட்ட இருக்க சிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சிடி இல்லை அப்படின்னு சொன்னால் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. அதில் கீழே இருக்க அப்ளிகேஷன் செட்டப் ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டப் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல அன்டிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்னே கொடுத்துடுவாங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் புதுசாக பிரிண்டர் வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இங்க் எப்படி போடுறது, பேப்பர் எப்படி மாட்டுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இதில் கொடுத்துட்ருப்பாங்க. இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக டிரைவர் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடலாம். கண்டினியூவாக வீடியோ பார்த்துனே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்கேனர் டிரைவரெல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கேட்குது. ஒன்றில் நம்ம பிரிண்டர் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை யூஎஸ்பி மூலமாக ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்டரோட டிரைவர்ஸ் கூட மொத்தம் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பேஜ் ப்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் கூட எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா செட்டப் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம டிவைஸ் மேனேஜரில் பார்த்தோம்னா ஏற்கனவே எல்லோ மார்க்கில் இருந்ததெல்லாம் டிக்கெல்லாம் போயிட்டு இன்ஸ்டால் ஆகிட்ருக்கோம். நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் போய் டிவைஸ் அண்ட் பிரிண்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிண்டர் இன்ஸ்டால் ஆனது க்ரீன் கலர் டிக்கோட இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா
அந்த பிரிண்டரோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அதில். இது மூலமாக நம்ம வந்து ஹெட்டு க்ளீன் பண்ணுறது, வேறு என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து இது மூலமாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரிண்டர் வந்து டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பிரிண்டிங் ஆப்ஷனில் வந்து உங்கள் பிரிண்டர் வந்து காமிக்கும். அந்த பிரிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் என்ன பிரிண்ட் கொடுத்தீங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகிடும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.